ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவர். பரிசுத்த ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக யோசுவா 20ஆம் அதிகாரம் 9வது வசனம். 20ஆம் அதிகாரம் 9வது திருமொழி. இஸ்ரவேலர் யாவரும் அவர்களுக்கு நடுவே தங்குகிற பிரதேசிக்கும் இவைகள் குறிக்கப்பட்ட ஊர்கள். இஸ்ரவேலர் அனைவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் அவர்கள் நாடு கடத்தப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட பகுதிகளை கடவுள் வைக்கின்றார். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு வீடு, பகுதி, இடம் என்று சொல்லக்கூடிய அவைகள் குறிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எந்த இடத்துல யாருக்கு எப்பொழுது என்று தெரியாது. அப்படி நிலையில்லாமல் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையை இந்த அருமையான திருமறை பகுதி நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கின்ற ஒரு ஆழமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. இஸ்ரவேலர் யாவருக்கும் அவர்கள் நடுவே தங்குகிற பரதேசிக்கும் குறிக்கப்பட்ட ஊர்கள் இவைகளே. கடவுளால் குறிக்கப்பட்ட ஊர்கள். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு உலகத்தில் மகத்தான சாதனைகளை அசாதாரணமான மக்களால் அது நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அசாதாரணமான வழியில் செயல்படும் சாதாரண மனிதர்களாலேயே இந்த சாதனைகள் நிறைவேற்றப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்து அழைத்து வரும்போது அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான அழைப்பை, விடுதலை என்ற அந்த விண்ணக வாழ்வை, மகிழ்ச்சியின் வாழ்வை, சந்தோஷத்தின் வாழ்வை ஒரு இடமாக, ஒரு அமைப்பிடமாக ஆண்டவராகிய கடவுள் கொடுக்கிறார். அந்த காரியம் என்ன காரியம் என்று சொன்னால், அங்கே இஸ்ரவேல் யாவருக்கும் அவர்கள் நடுவிலே தங்குகிற பரதேசி. இஸ்ரவேலின் மக்கள் கடவுளின் மக்கள், அவர்கள் ஆசீர்வாதத்தின் மக்கள். அவர்கள் கூட இருக்கின்ற பரதேசிகளுக்கும் குறிக்கப்பட்ட இடம். ஆகவே நம்முடைய இடம் எங்கே இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்தில் இடத்துக்காக போராடி போட்டி போட்டு ஒருவரை ஒருவர் கீழே தள்ளி கொலை செய்து வஞ்சக எண்ணத்தோடு குற்ற உணர்வோடு ஒருவரை ஒருவர் காணவும் பேசவும் கண்களில் முகத்தில் பார்க்கவும் நாம் கூச்சப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். காரணம் என்ன? நம்மிலே இருக்கிற பாவங்கள் அவர்களிடத்தில் நம்முடைய கண்களால், நம்முடைய முகங்களால் பார்க்க முடியாமல் போய்கிறது. இன்றைக்கு கடவுள் கரத்தில் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்கென்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு இடத்தை குறித்து வைத்திருக்கிறார். அந்த இடம் தேவனுக்கு முக்கியமான இடம். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், தெளிவாக கூறியிருக்கு. நீங்கள் எதை செய்தாலும் தேவன் அதை கண்ணோக்குகிறார். நீங்கள் ஒரு வேலையை ஆசிரியராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், பேருந்து ஓட்டுநராக இருக்கலாம், ஒரு பெரிய பொறியாளராக இருக்கலாம். ஆகவே எது எப்படி ஆயினும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவரையும் பயன்படுத்த விருப்பமாயிருந்தால் அதை செய்திருப்பார். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களால் இயன்ற அளவு முடிந்ததை சிறப்பாக செய்ய முயற்சியுங்கள். கர்த்தர் இந்த நாளில் அவர் நமக்கென்று வைத்திருக்கிற நிலையான பட்டணத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த நாளுக்காக நாங்கள் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். கடவுளே, உம்முடைய அருளாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே இயேசப்பா, உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவையான நல்ல ஈவுகளை எங்களுக்கு சுகமாக இரண்டத்தனையாய் கொடுத்து வந்த வளமுள்ள தேவனை ஆசீர்வதிக்கும் கர்த்தாவே,
நாளில் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற இடத்தை நாங்கள் நோக்காதபடி, உம்முடைய சித்தத்தை அறியாதபடி ஆண்டவரை நாங்கள் ஓடி அலைந்து, ஆண்டவரை அலைந்து திரிந்து, முட்டி மோதி விழுந்து எழுந்து ஆண்டவரை ஊனப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, அவமானப்பட்டு, கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.